பேர் செல்லத்தாயி, அவங்க மருமக சின்ன பொண்ணு. இவங்க 2 பேரும் சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா பானிபூரி கடை வைக்க கிளம்பிடுவாங்க. அம்மாடி மருமகளே, பானிபூரி ரெடி பண்ணிட்டியாமா? கிளம்பலாமா கடை போட? எல்லாம் ரெடியாக இருக்கத்த, இதோ கிளம்பிடலாம். அம்மா சின்ன பொண்ணே, ஒரு பிளேட் பானிபூரி கொடுமா. இதோ கொடுக்குறேங்க்கா, இந்தாங்க. அக்கா, எனக்கும் ஒரு பிளேட் பானிபூரி கொடுங்க. இதோ இந்த தம்பி எடுத்துக்கோ. அம்மாடி மருமகளே, மசாலாலாம் நல்லா பார்த்து போட்டுக்கணுமா? சரிங்க அத்தை. அப்படி இவங்களோட பானிபூரி கடை ரொம்ப நல்லா ஓடிட்டு இருந்தது. இவங்க கொண்டு வர பானிபூரி எல்லாம் நிறைய கூட்டம் செய்கிறதுனால காலி பண்ணிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவாங்க. வியாபாரத்தை முடிச்சுட்டு 2 பேரும் நல்லபடியாக வீட்டுக்கு வராங்க. அம்மாட்டி மருமகளே, இன்னைக்கு நல்லா வியாபாரம் ஆச்சுல்ல? ஆமாங்க அத்தை, இன்னைக்கு நல்ல வியாபாரம் தான், நல்ல லாபமும் கூட. இதோ பாருங்க இன்னைக்கோட நம்மளோட வருமானத்தை. ஆனால் இந்த லாபத்தையும் நல்ல காசையும் பார்த்து 2 பேருக்கும் பேராசை வர ஆரம்பிச்சது. இவங்க 2 பேரும் பானிபூரி கடையில் எப்படியெல்லாம் அதிகமான லாபம் பார்க்கலான்றதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அத்தை, நம்ம பானிபூரி வியாபாரம் ரொம்ப சூப்பராக நடக்குது. ஆனால் நம்ம இன்னும் இதை வச்சு நல்ல லாபம் சம்பாதிக்கணும் அத்தை. ஆமாண்டி மருமகளே, நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு மருமகளே. சொல்லுங்க அத்தை, என்ன ஐடியா? நம்ம கடைக்கு நிறைய கஸ்டமர் வராங்க. நீ நாளையிலேருந்து என்ன பண்ணு, பானிபூரியோட சைஸை குறைச்சிரு. நான் மசாலாவில் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றுறேன். அப்படி பார்த்தா நிறைய பேர் சாப்பிட வருவாங்க. நம்ம நிறைய காசு பார்க்கலாம். நீங்கள் சொல்கிறது சரிதான் அத்தை, ஆனால் நம்ம அப்படி பண்ணால் நிறைய பேர் வருவாங்களா? கண்டிப்பாக வருவாங்க. எம்மாடி, யார் இருக்கா நமக்கு போட்டிக்கு அந்த இடத்துல? நம்மளை தவிர வேறு யாரும் பானிபூரி கடை வைக்கல. நம்ம எப்படி போட்டாலும் கடை ஓட தான் செய்யும். நீ அதெல்லாம் பற்றி கவலைப்படாத. நான் சொன்ன மாதிரி சைஸை குறைச்சி நாளைக்கு போட ஆரம்பி, சரியா? சரிங்க அத்தை, நீங்கள் சொன்ன மாதிரியே நாளைக்கு பானிபூரி சைஸும் குறைச்சிடுறேன். அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசி திட்டம் போட்டுட்டு இன்னைக்கு நைட்டு தூங்க போகிறாங்க. அத்தை சொன்ன மாதிரி எல்லா பானிபூரி சைஸும் குறைச்சி பொரிச்சும் வச்சுட்டோம். அடுத்தது அத்தை தான் வந்து மசாலா செய்யணும். எம்மாட்டி மருமகளே, எல்லா பூரி பொரிச்சு வச்சிட்டியாம்மா? ஆமாங்க அத்தை, நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். சரிடி அம்மா, அப்போ நானும் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடுறேன். சரிங்க அத்தை, நான் பூரி எல்லாம் எடுத்துகிட்டு போய் வண்டியில் வச்சு வண்டி ரெடி பண்ணுறேன். நீங்களும் மசாலா வச்சு எடுத்துட்டு வாங்க. சரிடி மருமகளே, நீ எடுத்துகிட்டு போய் எல்லாம் அடிக்க வை. அதுக்குள்ளே நான் வச்சு கொண்டு வரேன். நல்லா நிறைய தண்ணி ஊற்றி நிறைய மசாலா செஞ்சு வைக்கணும். அப்போ தான் நல்ல வியாபாரம் பார்த்து நல்ல லாபம் பார்க்க முடியும். அம்மாடி, இன்னைக்கு நல்ல வியாபாரம் நடக்க போகுது. நம்மளும் நல்ல லாபம் பார்க்க போகிறோம். ஆமாங்க அத்தை. இவங்க கொண்டு வந்த பானிபூரியை சாப்பிட வழக்கம் போல் நிறைய பேர் கூட்டமாக வராங்க. அம்மா செல்லத்தாயி, எனக்கு ஒரு பிளேட் பானிபூரி போட்டுக்கணுமா? இதோ போட்டு தரேன்க்கா. அம்மா, எனக்கு ஒரு பிளேட் பானிபூரி போட்டு கொடுமா. சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு பிளேட் பானிபூரி போட்டு கொடுமா. என்ன இது சுவை வித்தியாசமாக இருக்கே? என்ன இது, பானிபூரி டேஸ்டே வேற மாதிரி இருக்கு. ஏமா செல்லத்தாயி, பானிபூரி டேஸ்டே வேறு மாதிரி இருக்கு. என்னம்மா, ஏதாவது போட மறந்துட்டியா என்ன? இல்லையேக்கா, வழக்கம் போல நல்லா தான் செஞ்சுருக்கேன். ஏன் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுதா என்ன? ஆமாம்மா, டேஸ்டே வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு இத்தனை நாளாக சுவை சூப்பராக இருக்கும், இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. என்னமாச்சு? அதெல்லாம் எதுவும் இல்லை தாத்தா, டேஸ்ட் எல்லாம் சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் சாப்பிடுங்க. அப்படின்னு தண்ணி கலந்த பானிபூரி மசாலாவையும் சின்னதாக்கின பூரியையும் போட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பாட்டி, பூரியோட சைஸ் கூட சின்னதாக இருக்குது பாட்டி. இல்லைப்பா, நல்லா பாருங்க, எப்பவுமே போடுற பூரி சைஸ் தான் இன்றைக்கும் போட்டிருக்கோம். யார் எவ்வளோ சொன்னாலும் இவங்க செஞ்சதை ஒத்துக்காம எல்லாருக்கிட்டையும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த செல்லத்தாயி, பணத்தை வாங்கிக்கோ. கொடுங்கக்கா, இதே மாதிரி எப்போவும் வந்து பானிபூரி சாப்பிடுங்க. சரிம்மா, போயிட்டு வரேன். இப்படின்னு எல்லாரும் சாப்பிட்ட பானிபூரிக்கு காசு கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அம்மாட்டி மருமகளே, இன்னைக்கு நல்ல வியாபாரம்ல, நல்ல லாபமும் பார்த்துருக்கோம். இதே மாதிரி நம்ம தினமும் செஞ்சு கொண்டு வந்து விற்று நல்லா சம்பாதிக்கணும்டியம்மா. ஆமாங்க அத்தை, நீங்கள் சொல்கிறது சரிதான். நேற்றை விட இன்னைக்கு லாபமே 2 மடங்கு இருக்கும் போல இருக்கு. நீ சொல்கிறது சரிதான். இங்கே பாருங்க அத்தை, வருமானம் 2 மடங்கு ஆகிருக்கு இன்னைக்கு. ஆமாண்டியம்மா, இதே மாதிரி நம்ம செஞ்சா சீக்கிரமாக பணக்காரங்களாயிடலாம். நாளையிலேருந்து இதே மாதிரி நீயும் பூரி செய். நானும் நிறைய தண்ணி ஊற்றி மசாலா செய்கிறேன். நல்லபடியாக வியாபாரம் பண்ணி நம்ம சீக்கிரமாக பணக்காரங்களாகணுமா? இப்படி 2 பேரை திட்டம் போட்டுக்கிட்டு சம்பாதிச்சதை கணக்கு பண்ணி சந்தோஷமாக தூங்க போகிறாங்க. அத்தை, நேற்று மாதிரி இன்றைக்கும் வியாபாரம் நல்லபடியாக நடந்தால் நல்லாயிருக்கும் அத்தை. நீ ஏண்டி மறுமொழி கவலைப்படுற? அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இன்றைக்கும் பானிபூரி கடை போட்டிருக்காங்க. பானிபூரியை வாங்கி பார்த்தவர் இன்றைக்கும் என்ன சைஸ் சின்னதாக இருக்கேன்னு அவங்கக்கிட்ட கேட்க பார்க்குறாரு. அக்கா, நேற்று மாதிரி இன்றைக்கும் பானிபூரி சைஸ் சின்னதாகவும் இருக்குது. அதே மாதிரி பானி தண்ணியில் ருசியே இல்லை, நிறைய தண்ணி சேர்த்துருக்கீங்க.
பூரி சைஸ் அதுதான்ப்பா, இதே மாதிரி தான் தினமும் போட்டுட்ருக்கோம். இப்போ என்ன புதுசாக சொல்லிட்டு இருக்க? பானி தண்ணியில் தண்ணி இல்லாமல் வேற என்ன இருக்கும்? தண்ணி சேர்த்துருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கேன். முன்னாடி நீங்கள் வச்ச பானிபூரி மசாலா சுவை சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், பச்சை தண்ணி மாதிரி இருக்குது, சாப்பிடவே பிடிக்கல. என்னது சாப்பிடவே பிடிக்கலையா? சாப்பிடவே பிடிக்கலன்னா நீ ஏன் இங்கே வந்து சாப்பிட்ற? நீ வந்து சாப்பிடாததால எங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. இல்லை, சுவை நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கே எப்படி கோவப்படுறீங்க? என்ன பூரி சைஸ் சின்னதாக இருக்குது, மசாலாவில் டேஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நாங்கள் எப்போ செய்கிற மாதிரி தான் செஞ்சுட்ருக்கோம். இப்போ என்ன வந்து புதுசாக கதை சொல்லிட்டு இருக்கே நீ? இப்படின்னு கோவமாக பேசி அன்னைக்கு அந்த பானிபூரி வியாபாரத்தை முடிக்கிறாங்க. அத்தை, எப்படியோ அந்த பையன்கிட்ட பேசி சமாளிச்சிட்டீங்க. ஆமாண்டியம்மா, இப்படியெல்லாம் பேசினாதான் நம்ம வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். ஓஹோ, இப்படியா கதை? அப்போ நாளையிலேருந்து இவங்களுக்கு எதிரிலேயே நல்ல பானிபூரி கடை போடணும். நல்ல பெருசாக பானிபூரியும் நல்ல மசாலா போட்டு பானி மசாலாவும் வச்சு நல்லபடியாக வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். அப்படி ஒரு கடை போடணும்னு இங்கே நடந்ததெல்லாம் கவனிச்ச ராமு திட்டம் போடுறான். அதே மாதிரி அடுத்த நாள் பானிபூரி கடையும் போடுறான். பானிபூரிமா பானிபூரி, சுட சுட பானிபூரி, பானிபூரி வாங்கலையோ பானிபூரி. அப்படின்னு புதுசாக ஒரு பானிபூரி கடையை மாமியார் மருமக கடைக்கு எதிரில் போடுறாரு. இவர் நினச்ச மாதிரியே இவர் கடைக்கு நிறைய கூட்டமும் சேருது. என்ன ராமு அண்ணன் புதுசாக பானிபூரி கடை போட்டிருக்கீங்க? ஆமாம்மா, ஏதோ வியாபாரம் செஞ்சு 4 காசு சம்பாதிக்கலான்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லதுண்ணா, எனக்கு ஒரு பிளேட் பானிபூரி போட்டு கொடுங்க. இந்தாம்மா, இது போட்டு கொடுக்குறேன். இவர் செஞ்ச பானிபூரி ருசி பிடிச்சி போய் நிறைய பேர் இவர் கடைக்கு வர ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி மாமியார் மருமக கடைக்கு போகிற ரெகுலர் கஸ்டமர் கூட இவர் கடைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. என்னது இது, நம்ம கடைக்கு எதிரி புதுசாக பானிபூரி கடை போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கஸ்டமர் எல்லாரும் அங்கே போகிறாங்க, நம்ம கடைக்கு யாருமே வரல. ஐயோ, அதுதாண்டி மருமகளே, எனக்கும் புரியல. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா நம்ம கடை எதிரிலே பானிபூரி கடை போட்டிருக்கான். ஐயோ அத்தை, எல்லாரும் பாருங்க, நம்ம கடையை பார்த்துக்கிட்டே அந்த கடைக்கு போகிறாங்க. நம்ம ஜனங்களை எப்படி இந்த கடைக்கு வர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். வாங்கம்மா வாங்க, எல்லாரும் நம்ம கடைக்கு வாங்க. ஸ்பெஷல் பானிபூரி போட்டிருக்கோம். சீக்கிரமாக வரவங்களுக்கு மட்டும் தான் ஸ்பெஷல் பானிபூரி கிடைக்கும். வாங்கம்மா வாங்க, எல்லாரும் நம்ம கடைக்கு வாங்க. என்ன பண்ணுறாங்க அத்தை? இவ்வளோ கூப்பிட்டும் யாருமே வரையே. ஐயோ அத்தை, நீங்கள் இவ்வளோ கூப்பிட்டும் எல்லாரும் அந்த கடைக்கு தான் போகிறாங்க. இப்படி நடந்ததால இன்னைக்கு இவங்க கடைக்கு கஸ்டமரே வரல. வியாபாரம் சரியாக நடக்காம அத்தையும் மருமகளும் சோகமாக வீட்டுக்கு கிளம்புறாங்க. அத்தை, இப்படியே போச்சுன்னா கொஞ்சம் நாள் நம்ம கடையை இழுத்து மூட்டை நிலைமைக்கு வந்துடுவோம்னு நினைக்கிறேன் அத்தை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பானிபூரி சைஸு பானி தண்ணியில் அதிகமாக தண்ணின்னு கலந்து ரொம்ப பேராசைப்பட்டு தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை மருமகளே, இதை சரி செய்ய நமக்கு ஒரு வழி இருக்கும். அதை தான் நம்ம யோசிக்கணும். இது கொஞ்ச நேரம் யோசிச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அத்தையும் மருமகளும் பேசிக்கிட்டு எப்படி பானிபூரி கடையை திரும்ப நல்லபடியாக நடத்துறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மாடி மருமகளே, நம்ம முன்னாடி போட்ட பானிபூரி சைஸும் பானி தண்ணியையும் அதே மாதிரி போட்டால் நம்ம ஜனம் திரும்ப நம்மக்கிட்டே வர ஆரம்பிச்சிடும். நம்ம வியாபாரமும் முன்னாடி மாதிரி நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமாங்க அத்தை, நீங்கள் சொல்கிறது சரிதான். இப்படின்னு திரும்பவும் முன்னாடி போட்ட பானிபூரி கடை மாதிரியே போட 2 பேரும் திட்டம் போட்டுக்கிட்டு அடுத்த நாள் பானிபூரி கடை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க திரும்பவும் முன்னாடி மாதிரி பானிபூரி கடை போட்டாலும் முன்னாடி மாதிரி எல்லாரும் சாப்பிட வரல. ஏதோ 1-2 பேர் தான் வராங்க. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நம்ம முன்னாடி மாதிரி செய்ய ஆரம்பிச்சோம், ஏன் ஜனம் நம்ம கிட்ட திரும்ப வரமாட்டேங்கிறாங்க? இவங்களை திரும்ப நம்ம கடைக்கு வர வைக்க என்ன செய்யறது? அப்படி 2 பேரும் இன்னைக்கு வியாபாரம் சரியாக நடக்காததால வருத்தத்தோட வீடு திரும்புகிறாங்க. அத்தை, நம்ம கஸ்டமரை திரும்ப நம்ம கடைக்கு வர வைக்க என்னதான் அத்தை செய்கிறது? யோசிக்கலாம் மருமகளே, யோசிக்கலாம். இப்படி 2 பேரும் காலையிலே எந்திரிச்சு பானிபூரி கடையை நடத்த திட்டம் போட்டுட்ருக்காங்க. அம்மாடி மருமகளே, எனக்கு ஒரு புது ஐடியா தோணுது. அப்படி என்ன ஐடியா அத்தை, சொல்லுங்கள். நம்ம பேசாமல் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நல்லா ருசி கொடுக்குற கெமிக்கலாக வாங்கிட்டு வந்து கலந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுப்போம். எப்படியும் அவங்களுக்கான டேஸ்ட் பிடிச்சி போய் திரும்ப நம்ம கிட்ட வர ஆரம்பிச்சிருவாங்க. கெமிக்கல்ஸா? ஐயோ அத்தை, அது உடம்புக்கு நல்லதில்லை. அம்மாடி, கொஞ்சம் கெமிக்கல் சேர்க்கறதால எதுவும் ஆக போகிறதில்ல. நம்ம கஸ்டமர் திரும்ப நம்ம கிட்ட வந்தால் தானே நம்ம 4 காசு பார்க்க முடியும். நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அத்தை, அப்படியே செய்யலாம். இப்படி பேசிக்கிட்ட 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போய் கெமிக்கலை வாங்கிட்டு வராங்க. அன்னைக்கு சாயந்தரம் வியாபாரத்துக்கு செய்கிற பானி மசாலாவில் அந்த கெமிக்கலையும் கலக்குறாங்க. அம்மாடி, இந்த மசாலாவில் கெமிக்கலையும் கலந்துட்டேன். இன்னைக்கு பாரு, நம்ம வியாபாரம் நல்லா நடக்க போகுது. ஆமாங்க அத்தை, சரி வாங்க வண்டியில் வச்சு கொண்டு போகலாம். இப்படி பேசிக்கிட்டு கெமிக்கல் கலந்த அந்த பானி மசாலாவை எடுத்துக்கிட்டு 2 பேரும் கடை போட கிளம்பிட்டாங்க.
வாங்கம்மா வாங்க, சுவையான பானிபூரி. ஒரு பிளேட் வாங்கினா இன்னொரு பிளேட் ஃப்ரீ. வாங்கம்மா வாங்க, இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரும் வந்து பானிபூரி சாப்பிடுங்க வாங்க. இப்படி சொன்ன செல்லத்தாய் குரல் கேட்டு நிறைய பேர் அந்த பானிபூரி கடைக்கு திரும்ப வராங்க. செல்லத்தாயி, முன்னாடி இருந்த பானிபூரி மசாலாவை விட இந்த மசாலா டேஸ்ட்டு இன்னும் அருமையாக இருக்குமா? அப்படிங்களாக்கா, ரொம்ப நன்றி. வாங்க, தினமும் வந்து நம்மக்கிட்ட பானிபூரி சாப்பிட்டு போங்க. ஆமாம் சின்ன பொண்ணு, இத்தனை நாள் விட இன்னைக்கு பானிபூரியும் மசாலாவும் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்குது. இவங்க கலந்த கெமிக்கலை பற்றி தெரியாத ஊர் பொதுமக்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. என்ன இது, நம்ம கடைக்கு வர எல்லாரும் அங்கே போயிட்டு அதுவும் முன்ன விட டேஸ்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லையே, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, கண்டுபிடிக்கணும். ஏதோ தப்பாக இருக்குன்னு நினச்ச ராமு வந்து ஒளிஞ்சுக்கிட்டு என்னதான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்தில் எல்லா மக்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அத்தை, நீங்கள் சொன்ன ஐடியா சூப்பராக வேலை செய்யுது. பார்த்தீங்களா, முன்னாடி விட இன்னைக்கு லாபம் நல்லா அதிகமாகவே இருக்குது. ஆமாண்டியம்மா, நம்ம கலந்த கொஞ்சம் கெமிக்கலுக்கு எவ்வளோ வருமானம் பார்த்தியா? என்னது, கெமிக்கலா? கெமிக்கல் கலந்த பானிபூரி செஞ்சுருக்காங்களா இவங்க? தினமும் இதே மாதிரி செஞ்சா இன்னும் நல்ல லாபம் பார்க்கலாம். நீ கவலையே படாத, நம்ம கடை தான் நல்லபடியாக ஓட போகுது. நம்ம கடை நல்ல லாபம் பார்த்தா நல்லது தானே அத்தை. சரி வாங்க கிளம்பலாம். ராமு வந்ததை கவனிக்காத இவங்க ரெண்டு பேரும் கெமிக்கல் கலந்ததை பற்றி பேசிட்டு கிளம்புறாங்க. அவங்க பேசிகிட்டு இருந்ததெல்லாம் வந்து கவனிச்ச சிவா ஃபுட் இன்ஸ்பெக்டர் கிட்ட அடுத்த நாள் காலையில் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். இப்படி பானிபூரி கடை ஓடணுன்னு கெமிக்கல் எல்லாம் கலந்து மக்களுக்கு ஏதாவது ஆகிட்டா அதுக்கு தான் சார் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து அது என்னன்னு நான் செக் பண்ணுறேன். நீங்கள் கவலைப்படாமல் போங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு கிளம்பிட்டாங்க. திரும்பவும் சாயந்தரம் கடை போடுறதுக்கு ராமு ரெடி ஆகி கடைக்கு வரான். இப்படி ரெண்டு பேரும் கடை போட வந்த உடனே ஃபுட் இன்ஸ்பெக்டர் ஃபுட் செக் பண்ண வந்துடுறாரு. எனக்கு ஒரு பிளேட் பானிபூரி கொடுங்க அப்படின்னு இவர் கேட்டதும் சின்ன பொண்ணும் அவருக்கு ஒரு பிளேட் பானிபூரி போட்டு கொடுக்குறா. இவரும் அந்த பானிபூரியை சாப்பிட்டுட்டு, என்ன இது, இந்த பானிபூரி டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்குது, என்ன கலந்தீங்க இதில்? இல்லைங்கய்யா, இது எப்பவும் போல தான் டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. நீங்கள் என்ன கேட்குறீங்க? நான் ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன். இதில் நீங்கள் ஏதோ கெமிக்கல் கலந்துருக்கிறது நல்லா தெரியுது. ஒழுங்குமுறையாக சொல்லிவிடுங்க, என்ன கெமிக்கல் கலந்தீங்க? ஐயோ சார், நாங்கள் அந்த மாதிரி எந்த கெமிக்கலும் கலக்கவே இல்லை. இந்த பானிபூரியிலே தெரியுதுமா நீங்கள் கெமிக்கல் கலந்தது. ஒழுங்காக நீங்களே சொல்கிறீங்களா இல்லை போலீஸை வர வைக்கவா? ஐயோ இல்லை சார், நானே சொல்லிடுறேன். நாங்கள் சுவை நல்லா இருக்கணும்னு கொஞ்சமாக போதை ஏற்றுற மாதிரி கெமிக்கலை தான் கலந்தோம். நிறைய கலக்கலை, கொஞ்சமாக தான் கலந்தோம். என்னது, மக்களுக்கு போதை ஏற்றுற கெமிக்கல் கலந்தீங்களா? அது எவ்வளோ பெரிய குற்றம்னு உங்களுக்கு தெரியுமா? அது கலந்தா டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால கலந்தோம். நீங்கள் கலந்த போதை ஏற்றுற மாதிரி கெமிக்கலை குழந்தைங்க சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன செய்வீங்க நீங்கள்? உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன். சார், இங்கே போதை மருந்து கலந்த ஒருத்தர் சிக்கியிருக்காங்க, உடனே வாங்க. நீங்கள் போதை மருந்து கலந்த சாப்பாட்டை விற்றதுக்காக உங்களுக்கு ஜெயில் தண்டனை விதிக்கப்படுது. ஐயோ அத்தை, நான் பேராசப்பட்டு செய்ய போனது நம்ம எங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டு பாருங்கள். ஆமாண்டி மருமகளே, நான் முதல்ல செஞ்ச மாதிரி நல்ல பானிபூரி செஞ்சு வித்திருந்தாலே நம்ம நல்லபடியாக சம்பாதிச்சிருக்கலாம். பேராசப்பட்டேன், நம்ம இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டோமே. இப்படி ரெண்டு பேரும் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு அவங்க செஞ்ச தப்பையும் உணர்றாங்க.